அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு புதிய நாள்ல ஒரு சில புதிய தலைப்புகளோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மானுடவியல்ல நீங்க நிறைய கருத்தாக்கங்களை கருதுகோள்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயமா ஒரு ஆய்வு முறையாகவும் ஒரு தியரட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவாகவும் நம்ம பல அமர்வுகள்ல இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எத்னோகிராஃபி. எத்னோகிராஃபிக் ரிசர்ச், எத்னோகிராஃபி அல்லது எத்னோகிராஃபிக் மெத்தட்ஸ், மெத்தட்ஸ், எத்னோகிராஃபிக் கேசஸ் அப்படிங்கிற நிறைய டைமென்ஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எத்னோகிராஃபிக் கேசஸ். எத்னோகிராஃபிக் கேசஸ் அப்படிங்கிற எத்னோகிராஃபிக் இனவியல் ஆய்வுகள்ல மார்கரெட் மீடுடைய கேஸ் பார்க்க போறோம். தென் எம்என் ஸ்ரீனிவாசுடைய ஒரு ஆய்வை பத்தி பார்க்க போறோம். இந்த 3 பேருடைய ஆய்வை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமா என்னுடைய அமர்வுகள்ல நான் எப்பவுமே செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போறோமோ அந்த கான்செப்டை நம்முடைய சொந்த வார்த்தைகள்ல அதை நாம உட்கிரகிச்சுக்கணும் இல்லை அப்படின்னா நாம ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஒரு ரீஇமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கான்செப்டை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோமோ, எந்த கருப்பொருளை பத்தி பேச போறோமோ அந்த மைய கருவுடைய கோரை விட்டு நம்ம விலகாம நம்மளுடைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும், நம்முடைய அந்த ஷேரிங் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த இனவியல் ஆய்வுகள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக், a study done by Bronislaw Malinowski, then coming of age in Samoa, a study done by Margaret Mead, and religion and society among the Cooks, a study done by M.N. Srinivas. இந்த 3 பேருடைய ஸ்டடீஸும் ரொம்ப யூனிக்கான ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ்ல ஜெனரலா சொல்ல போனோம் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல்ல இந்த 3 பேருடைய ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு தனித்த இடத்தை பெறுது. இந்த மேற்கு பசிபிக்ல வாழ்ற அந்த ஆர்கனட்ஸ், இந்தியாவிலேயே இருக்கிற அந்த கூர்க்ஸ் சமூகத்துல மதம் மற்றும் சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாட் வி மீன் பை ஆக்சுவலி எத்னோகிராஃபி. எத்னோகிராஃபின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பல்வேறு அமர்வுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா அதை ரீகேப் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ள நாம உடனடியா நுழைஞ்சிடலாம். இனவியல் என்ன? இனவியல்னா என்ன? ஒரு இனத்தை பற்றி புரிந்து கொள்வது, ஒரு இனத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக முடிந்த அளவு நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. இந்த இனவியல் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளுடைய ஒரு கூட்டுத்தான் அந்த இனவியல், எத்னோகிராஃபி அப்படிங்கிறது. எத்னோ பிளஸ் கிராஃபிக், அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது எத்னோகிராஃபி. இந்த எட்டிமாலஜிக்கல் மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எத்னோகிராஃபிங்கிற ஒரு கான்செப்ட் 2 வார்த்தைகளுடைய கூட்டு உருவாக்கம் தான். அந்த கூட்டு உருவாக்கத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்களின் ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது மக்களின் சமூக அறிவியல் விளக்கத்தையும் அவர்களுடைய கலாச்சார அடிப்படையையும் பற்றி படிப்பதுதான் நம்ம இனவியல் அப்படின்னு சொல்லலாம். இனவியல் கேன் பி சிம்பிளி டிஃபைன்ட் as a social scientific description of a people and the cultural basis of their peoplehood. ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு குறிப்பிட்ட இனத்துடைய சமூக அறிவியல் விளக்கத்தை நமக்கு கொடுக்குது, அதே நேரத்துல அவங்களுடைய கலாச்சார அடிப்படையையும் குறிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஜெனரலைஸ்டா பல்வேறு குழுக்களை பத்தி படிச்சிருப்போம், அது சோசியாலஜி ஆகட்டும் இல்ல ஆந்த்ரோபாலஜி ஆகட்டும். ஜெனரலைஸ்டு பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கல்ச்சர்னா என்ன, சொசைட்டினா என்ன, கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இந்த குறிப்பிட்ட குழுவுடைய பண்பாடு என்ன, இந்த குறிப்பிட்ட குழுவுடைய வாழ்க்கை முறை என்ன, இந்த குறிப்பிட்ட இனத்துடைய அந்த பொருளாதார நிலை என்ன, அவங்களோட பல்வேறு வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசர்ச்சர், ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இனவியல். அது ஒரு தியரியாவும் எடுத்துக்கலாம், ஒரு ப்ராசஸாவும் எடுத்துக்கலாம், ஒரு அவுட்புட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை ஒரு தொடர் நிகழ்வாகவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஒர்க்காகவும் எடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில் இனவியல் சிம்பிளி கேன் பி டிஃபைன்ட் ஆர் இனவியல் கேன் ப்ரொவைட் a social scientific description about a particular community and their cultural basis of peoplehood. அவங்களுடைய சமூக ஊடாட்டம், இன்டராக்ஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன அடிப்படையான கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெளிவா விளக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அறிவியல், இல்லைன்னா ஒரு ஆய்வு முறை, இல்லைன்னா ஒரு கோட்பாடு. ஒரு அறிவியலை சயின்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ரிசர்ச் மெத்தட்னு சொல்லலாம், ஒரு தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு நம்ம சொல்லலாம். இந்த 3மே ஒருங்கிணைஞ்சுதான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றின, ஒரு குழுவை பற்றின அனைத்து விளக்கங்களையும் முடிந்த அளவுக்கு நமக்கு தரதுக்கு முயற்சி பண்ணுது. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தலைப்புக்குள்ள நாம போகலாம். இன்னைக்கு நம்ம 3 தலைப்புகளை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்.
ஸோ யூனிட் 6, ஸோ ஆர்கனட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக், அது மேற்கு பசிபிக் ஆர்கனட்ஸ் அப்படிங்கிறத அவங்கள பத்தி மலினோவ்ஸ்கி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறார். ஸோ நீங்க கல்ச்சரை படிக்கும் போதோ இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பேட்டர்னை பத்தி, எக்ஸ்சேஞ்ச் பிஹேவியரை பத்தி படிக்கும் போதோ எந்த இடத்துலையுமே மலினோவ்ஸ்கியை நாம ஸ்கிப் பண்ணி போகவே முடியாது. ஏன்னா மலினோவ்ஸ்கியோடைய கான்ட்ரிபியூஷன் டு எத்னோகிராஃபி, பர்டிகுலர்லி டு ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது, அது சோசியாலஜியாவும் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லிமிடெட் பவுண்டரிக்குள்ள இருக்கலாம். இந்த ஸ்டடிஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம வெளி உலகத்துடைய பார்வைக்கு எப்படி அவங்களுடைய சமூக, பொருளாதார, பண்பாட்டு வாழ்க்கை முறையை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க மலினோவ்ஸ்கியோடைய ஒரு ஸ்டடியை பத்தி பார்ப்போம். ஸோ மலினோவ்ஸ்கி எங்க ஸ்டடி கண்டக்ட் பண்ணாரு? அவருடைய ஸ்டடி ட்ரோபிரியான் ஐலாண்ட்ல, பப்புவா நியூகினியால பண்ணார். ஸோ அந்த பப்புவா நியூகினியா அப்படிங்கிறது எங்க இருக்குது? ஸோ உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்குது. அந்த பசிபிக் பெருங்கடல்ல ஆஸ்திரேலியாவுக்கு மேல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆம தண்ணியிலிருந்து மேல் நோக்கி நீந்தி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளதுதான் அந்த பப்புவா நியூகினியா. அந்த பப்புவா நியூகினியா வந்து தென் கிழக்குல இருக்கிறதான் அந்த ட்ரோபிரியான் ஐலாண்ட். ஸோ இந்த ட்ரோபிரியான் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டத்துல மலினோவ்ஸ்கி தன்னுடைய ஸ்டடியை கண்டக்ட் பண்ணார். ஸோ இந்த பப்புவா நியூகினியா அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 4 லேண்ட்ஸ்கேப்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்குங்கிற ஒரு 4 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே மலினோவ்ஸ்கி தன்னுடைய ஸ்டடியில தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய ஸ்டடியுடைய டைட்டில் இல்லைன்னா அவருடைய புக்குடைய டைட்டில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆர்கனட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக், an account of native enterprise and adventure in Western Pacific, a study done by Bronislaw Malinowski அப்படின்னு சுருக்கி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா மலினோவ்ஸ்கி அங்க அந்த ட்ரோபிரியான் ஐலாண்ட்ஸ்ல, இல்ல அந்த ட்ரோபிரியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், எப்படி நம்ம இந்தியர்கள்னு சொல்றோமோ அதே மாதிரி ட்ரோபிரியாண்டர்ஸ் அப்படிங்கிறது மலினோவ்ஸ்கி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் மத்தியில மலினோவ்ஸ்கி என்ன பண்ணார்? ஸோ மலினோவ்ஸ்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எத்னோகிராஃபரா இருக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு எத்னோகிராஃபிக் ரிசர்ச்சரா இருக்கணும் அப்படின்னா, இல்லை எத்னோகிராஃபிக் கான்செப்டை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா, a researcher has to be prepared to be what for what அப்படின்னு பார்த்தோம்னா, he has to go to the community so on which he intended to conduct a study. ஸோ யாரை பத்தி அந்த எத்னோகிராஃபிக் ரிசர்ச்சர் ஸ்டடி பண்ணணும்னு விரும்புறாங்களோ அந்த எத்னோகிராஃபிக் ரிசர்ச்சர் அந்த குழுவுடைய வாழ்க்கை முறையோடைய ஒரு அங்கமாக மாறணும், அந்த குழுவில் ஒருவராக மாறணும். அவர் சொன்னதோடு மட்டுமில்ல, மலினோவ்ஸ்கி அதை செய்யவும் செஞ்சார். அவர் அந்த பூர்வீக மக்களுடைய அந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் ஆஃப் ட்ரோபிரியான் ஐலாண்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் மத்தியில அவர் அவங்களோட ஒரு நேட்டிவ் பீப்புளாவே வாழ ஆரம்பிச்சார். ஸோ அவர் நேட்டிவ் பீப்புளாவே வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுடைய அந்த ஈச் அண்ட் எவரி நூக் அப்படின்னு சொல்ற அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் நம்மளால அலசி ஆராய முடியும். ஸோ அலசி ஆராயணும் அப்படின்னா நாம அவங்க கூட ஒன்னா டிராவல் பண்ணினா மட்டுமே தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மலினோவ்ஸ்கியுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங். ஸோ ஸ்ட்ராங் ஃபீலிங்ல அவரோட நம்பிக்கையும் கூட. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மலினோவ்ஸ்கி அந்த ட்ரோபிரியான் ஐலாண்ட் பீப்புள் மத்தியில அவங்களுடைய ஒரு பூர்வீக குடியாகவே மாறி வாழ்ந்தார். ஸோ அந்த பூர்வீக குடியா மாறி வாழ்ந்தார் அப்படின்னா வெறும் வாழ்க்கையை வாழ்றதுக்காகவோ இல்லைன்னா அங்க வந்து யூரோப்பியன் லைஃப் இல்லைன்னா வெஸ்டர்ன் லைஃப் போர் அடிச்சதுனாலயோ அங்க வந்து அவர் வாழ விரும்பல. அவங்களை பத்தி அவர் ஸ்டடி பண்றதுக்காகத்தான் முக்கியமா வந்தார். ஸோ அந்த ஸ்டடி பண்றதுக்கு அவர் என்ன மாதிரியான ஆதாரங்களை ரிலை பண்ணார்? ஹி லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ட்ரோபிரியான் ஐலாண்டர்ஸ் அவங்க கிட்ட, மலினோவ்ஸ்கி கிட்ட நேரடியா சொன்ன தகவல்கள், அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க வாயிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள், அவங்களுடைய தனிப்பட்ட அறிக்கைகள், அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை தான் இவர் வந்து உறுதியான ஆதாரங்களா எடுத்துக்கிட்டார். ஸோ வழக்கமா நம்ம ரிசர்ச்னா என்ன பண்ணுவோம்? ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் எடுப்போம், இல்லை கொஸ்டினர் ரெடி பண்ணுவோம், இல்லை குரூப் டிஸ்கஷன் ரெடி பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு டூலை நம்ம சூஸ் பண்ணி we will simply go for the collection of data. So we will have a series of questions. நம்ம கிட்ட ஒரு பெரிய லாங் ரன் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம், ஃபில் பண்ணுவோம், இல்லை அவரை ஃபில் பண்ண சொல்லுவோம், நம்ம ரெஸ்பாண்டன்ட்டை ஃபில் பண்ண சொல்லுவோம், தகவலை வாங்கிக்குவோம், நம்ம அதுல இருந்து தான் உட்கிரகிச்சுக்குவோம். அஸ் அ ரிசர்ச்சர் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா எல்லாருமே அந்த குழுவை பத்தின இல்லைன்னா அந்த கம்யூனிட்டியை பத்தின, இனத்தை பத்தின அனைத்து தகவல்களும் நம்மிடம் இருக்கிற அந்த இன்டர்வியூ ஷெட்யூல்ல அந்த நிறை வினா பட்டியல்னு சொல்லுவோம், அந்த வினா பட்டியல்ல இருக்குது, நம்ம அதுல இருந்து பாத்துக்குவோம். ஆனா மலினோவ்ஸ்கி அந்த முறைகள் எல்லாம் நம்பல. அவர் நம்பின ஒரே ஒரு முறை என்ன? So he wanted to interact with the native
ஐலாண்டர்ஸ். ஸோ அந்த ட்ரோபிரியான் தீவுல இருக்கிற அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் மத்தியில அவர் வாழ்ந்து அவங்களுடைய வாயிலிருந்து அவங்களையே ஆதாரமா வச்சு அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தரவுகளை மட்டுமே நம்பினார். ஸோ எந்த சம்பந்தமா இருந்தாலும் அவங்க கிட்ட இவர் தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதற்கு தேவையான மேலதிகமான விளக்கங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். இவர் யூரோப்பியன் பர்சன், இவங்க எல்லாருமே வந்து பசிபிக் கடல்ல இருக்கிற ஒரு தனித்த தீவுல இருக்கிற ஒரு ஐலாண்ட் பீப்புள், ரெண்டு பேருடைய லாங்குவேஜ் வேற. எப்படி இவரால முடிஞ்சது? இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செஞ்சு காட்டினார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய அந்த லாங்குவேஜ, ட்ரோபிரியான் ஐலாண்டர்ஸ் உடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டாரு. So he learned and he interacted with the Trobriand Islanders with their native language only. அவருக்கு எந்த விதமான டிரான்ஸ்லேட்டரோ ஒரு இன்டர்பிரட்டரோ இல்ல ஒரு மிடில் மேனுடைய தலையீடோ எதுவுமே அவருக்கு தேவைப்படல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவரு அந்த நேட்டிவ் பீப்புளுடைய அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் உடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டாரு. ஸோ லாங்குவேஜை கத்துக்கிட்டது மூலமா அவங்க கூட இன்டராக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவங்களோட அவரை மலினோவ்ஸ்கிய தங்கள்ல ஒருத்தரா கருதுறதுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இலகுவான விஷயமா இருந்தது. பாருங்க, ஒரு சிம்பிளான விஷயம். எவ்வளவுதான் நம்ம ஒரு இடத்துல போய் இருந்தாலும் அவங்களோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா, நாம அவங்கள ஒருத்தரா மாறணும். ஸோ அவங்கள ஒருத்தரா மாறணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ஒட்டுமொத்த பேட்டர்னையும் நாம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து அகாமடேட் பண்ணிக்கிறதா, அசிமுலேட் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேள்வி வரும். ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன் ஒரு ரிசர்ச்சருக்கு வரத்தான் செய்யும். நாம ஒரு ஃபுல்லி அவங்க கூட வந்து மிங்கிள் ஆயிட்டோம் அப்படின்னா நாம ஒன் சைடடா ஒரு பயாஸ்டு ரிசர்ச்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட நாம நினைக்கலாம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா நாம அவங்க கூட ஒன்னா மிங்கிள் ஆகிட்டோம் அப்படின்னா so they can feel the researcher as one amongst them. அவரை நம்மள ஒருத்தரா அந்த ரிசர்ச்சரை நம்மள ஒருத்தரா கருதும் போது உங்களுக்கு தேவையான தரவுகள்லாம் சும்மா கடல் மாதிரி வந்து கொட்டும். ஸோ அதனாலதான் ப்ரோனிஸ்லா மலினோவ்ஸ்கி அவங்க கூட போனாரு. அவங்க அந்த ஊருக்கு வந்த ட்ரோபிரியாண்ட் ஐலாண்ட்ஸுக்கு போனாரு. அவங்க கூட வாழ்ந்தாரு. அவங்களுடைய மொழியை கத்துக்கிட்டாரு. அவங்க நடைமுறை பாவனைகளை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு எந்த விதமான ஒரு தேர்ட் மேன் நம்ம சொல்லலாம், ஒரு மிடில் மேனோ ஒரு இன்டர்பிரேட்டரோ எந்த விதமான தலையீடும் இல்லை. ஸோ இதுல இருந்து அவர் எல்லாருக்கும் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய எத்னோகிராபிக் ஸ்டடிஸ் ஆகட்டும், இல்ல கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி ஆகட்டும், இல்லைன்னா சோசியல் ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி ஆகட்டும், இந்த ரிசர்ச் ஃபீல்டுக்கு மலினோவ்ஸ்கி கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு யூனிக் ரிசர்ச் மெத்தட் என்ன, ஒரு டேட்டா கலெக்ஷன் மெத்தட் என்ன? ஸோ பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ அந்த பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் எவ்வளவு தூரத்துக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் தன்னுடைய ஸ்டடி மூலமா அவர் அகைன் வந்து நிரூபிக்கிறார். ஸோ பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு முக்கியம். இப்போ நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. நம்ம போகலாம், அவங்க கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு அவுட் சைடரா இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை, நமக்கு தேவையான தரவுகளை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு பார்ட்டிசிபென்ட்டா அந்த ஈவெண்ட்ல அந்த அக்கேஷன்ல இருக்கிறதுடைய அனுகூலம் என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறதான் இங்க மலினோவ்ஸ்கி அந்த ரிசர்ச் கம்யூனிட்டிக்கு எடுத்துக்காட்ட விரும்புறாரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆர்கனோட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக் ஸ்டடி அப்படிங்கிறது. ஸோ இந்த அடிப்படையில மலினோவ்ஸ்கி அந்த பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனுடைய அந்த ஒரு ரிசர்ச்சருடைய பங்கேற்று அவர் தனக்கு தேவையான தரவுகளை சேகரிக்கிற மெத்தடை ரொம்ப இன்றியமையாததா வெளி உலகுக்கு நிறுவனார். ஸோ இப்போ இவருடைய அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறத, அந்த ஸ்டடி அப்படிங்கிறோடைய சப்ஜெக்ட், அந்த மெத்தட் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் வுட் பி த ஆப்ஜெக்டிவ்? வாட் வாஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மலினோவ்ஸ்கி ஸ்டடி ஆன் ட்ரோபிரியாண்ட் ஐலாண்டர்ஸ் ஆர் அமங் ட்ரோபிரியாண்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃபை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அவுட்புட் கொடுக்கிறது அப்படிங்கிறதா மலினோவ்ஸ்கியுடைய ஒரு பிரைம் ஆப்ஜெக்டிவா இருந்தது. அதுக்கு அவர் அடாப்ட் பண்ண மெத்தட் ஆஃப் என்கொயரின்னு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அதுக்கு அவர் சொல்றது இந்த ரோல் ஆஃப் எத்னோகிராஃபர் ஹேஸ் டு பி வித் ஓபன்ட் ஐஸ். ஸோ இந்த எத்னோகிராஃபருடைய ரோல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு முந்தின ஸ்லைடை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு நேரம் டீட்டெயில் பண்ணது எல்லாமே இந்த எத்னோகிராஃபர் எப்படி
ஒரு ரிசர்ச்சரா இருக்கும்போது, ஒரு கம்யூனிட்டி பத்தி ஸ்டடி பண்ணும்போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள தான் மலினோவ்ஸ்கி இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்தாரு. எம்பசைஸ் பண்ணார். அதுதான் அவருடைய மெத்தட் ஆஃப் என்குயரியாவும் இருந்தது. அந்த ட்ரோபிரியன் தீவுடைய அந்த நேட்டிவன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் அந்த அந்த நேட்டிவன்ஸ் உடைய அந்த ட்ரோபிரியண்டர்ஸ் உடைய எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ இந்த ஆர்கனட்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஐலாண்ட் அதை பத்தி அதுல கொடுத்திருக்கிறார். அவருடைய சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொடுத்திருக்கிறது அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் உடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய சுற்றுப்புற அமைப்பு, வாழ்க்கை அமைப்பு, சமூக அமைப்பு, அந்த அவங்களுடைய பண்பாட்டு அமைப்பு, அவங்க எப்படியான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அணிஞ்சிருந்தாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரைபல் சீஃப் உடைய அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் என்ன, இப்படி எல்லாத்த பத்தியுமே ஒரு டீடைல்டு அக்கவுண்ட் கொடுத்திருந்தார். எப்படி அந்த ட்ரோபரி ஆண்டர்ஸ் வந்து அந்த ஷெல்ஸ வச்சு அந்த அந்த அழகுபடுத்தி இருந்தாங்க, அந்த நகைகள் மாதிரி உடுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிடுறார். அதே நேரத்தில் ட்ரைபல் சீஃப் பத்தி மலினோவ்ஸ்கி பேசும்போது, ட்ரைபல் சீஃப் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். அது ட்ரைபல் குழுவில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில சீஃப் அப்படிங்கிற ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் எடுக்கிற டெசிஷன் அப்படிங்கிறதா ஃபைனல் டெசிஷனா இருக்கும். இங்க சீஃப் அப்படின்னு பார்க்கும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீஃப் வந்து இருக்கும்போது அவருக்கு உயர்வான இடத்துல இருக்கிற மாதிரி யாரும் இருக்கவோ நிக்கவோ இல்ல உட்காரவோ கூடாது. அவருடைய லெவலுக்கு கீழேனா அவர் உட்கார்ந்து இருக்கிறாரோ நின்றுட்டு இருக்கிறாரோ அந்த லெவலுக்கு கீழே தான் அந்த மத்த பீப்புள் அங்க நிக்கணும். சம்டைம்ஸ் சீஃப் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் முன்னாடி யாரும் நிக்க கூடாது. அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஈக்குவலா தரையில உட்கார்ந்துக்கணும். இந்த மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே அவருடைய அந்த டாக்குமெண்டேஷன்ல அந்த ட்ரோபரி ஆண்டர்ஸ் பத்தின டாக்குமெண்டேஷன்ல தன்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன், பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் மூலமா அங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய அந்த மேஜிகோ ரிலிஜியஸ் ஐடியாஸ் அப்படிங்கறத பத்தி மலினோவ்ஸ்கியோடைய அந்த அப்சர்வேஷன் என்னவா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப சிம்பிளா அவங்க பிலீவ் பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க பிளாக் மேஜிக் பத்தி பிலீவ் பண்ணாங்க. ஃபிளையிங் விச்சஸ் நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்திருப்போம். விச்சஸ் சம்பந்தமா நிறைய மூவிஸ் வந்திருக்குது. அதுல நீங்க ஹாரி பாட்டர் படத்துல கூட பார்த்திருந்துக்கலாம், பறக்கிற விச்சஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி நிறைய மூவிஸ்ல இல்லைன்னா நீங்க கார்ட்டூன் சேனல் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்டூன் சேனல்லே நிறைய இந்த ஃபிளையிங் விச்சஸ் பத்தின ஒரு போர்ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது பில்லி சூனியம், ஏவல், இது எல்லாத்தையுமே அவங்க நம்பினாங்க. அதே நேரத்தில் விச்சஸ் பத்தின அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த மெலவலன் டிசீசஸ் அப்படின்னு சொல்ற நமக்கு அந்த ஹார்ம்ஃபுல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய உடல்நிலை குன்றி போகக்கூடிய இல்லைன்னா நமக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த கண்டிஷன் நிலைகள் எல்லாமே இந்த பிளாக் மேஜிக்காலையும் அந்த விச்சஸ்னாலையும் ஏற்படுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையா இருந்தது. they simply feared about the black magic and witches and the malevolent diseases which brought by the black magic and flying witches. அந்த இது அவங்களுடைய மேஜிகோ ரிலிஜியஸ் தொடர்பான அவருடைய அப்சர்வேஷன். இறந்தவங்க ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறந்தவங்க அவங்க தீவுல இருந்து வடக்கு பகுதியில ஒரு பகுதியில போய் அவங்களுடைய அந்த ஸ்பிரிட் ஆனது இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்பிரிட் ஆனது அவங்களுடைய சொந்த ஏரியாவுக்கு திரும்பி வரும். தட் ஸ்பிரிட்ஸ் வில் டேக் பார்ட் இன் பிக் ஆனுவல் ஃபீஸ்ட். வருடாந்திர அந்த விருந்துகள்ல கண்டிப்பா அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே பங்கெடுத்துக்கும். அந்த ஸ்பிரிட்ஸ் பங்கெடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஸ்பிரிட்ஸ் உடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க கொடுக்கிற அந்த ஆஃபரிங்ஸை ஏத்துக்கிறதுக்காக அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. இறப்புக்கு அப்புறம் அந்த லைஃப் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்குது. அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே தங்களுடைய கிராமத்தை விட்டு வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு தீவுல போய் வாழும். அந்த வடக்கு பக்கம் இருக்கிற தீவுல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆனுவல் ஃபீஸ்ட் அப்ப அந்த வருடாந்திர விருந்துகளுக்கு வந்து தங்களுக்கு அளிக்கப்படுற அந்த ஆஃபரிங்ஸை ஏத்துக்கிட்டு திரும்பவும் அதே நார்த் ஏரியாவுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மலினோவ்ஸ்கி நமக்கு புட் ஃபோர்த் பண்ற முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நோயாகட்டும், நம்முடைய அது இல் ஹெல்த் ஆர் வெல் ஹெல்த் எதுவா வேணாலும் இருக்கட்டும், நம்மளுடைய நல்ல உடல்நிலையா இருக்கட்டும், ஆரோக்கியமான நிலையா இருக்கட்டும், இல்ல உடல்நிலை சரியில்லாத நிலையா இருக்கட்டும், அல்லது அது இறப்பா கூட இருக்கட்டும், ஆல் தீஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் மேஜிக் ஆர் கவுண்டர் மேஜிக். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அதனால் காரணமாகத்தான்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நோய்வாய்ப்படுறதும், அவங்களுடைய ஆரோக்கியமா இருக்கிறதும், இல்ல உடல்நிலை பாதிக்கப்படுறதும், இல்ல சம்டைம்ஸ் இறப்பு கூட இந்த மேஜிக் பண்றதாலயோ, இல்ல அந்த மேஜிக்கு கவுண்டர் மேஜிக் பண்றதுனாலயோ தான் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் உடைய நம்பிக்கை. இத மலினோவ்ஸ்கி தன்னுடைய அந்த ஸ்டடியில அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது எல்லாத்துக்குமே இவ்வளவு டீடைல்டா அவரால் டாக்குமெண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறியதன் காரணமாகத்தான் இவரால் இவ்வளவு டீடைல்டா சொல்ல முடிஞ்சது. ஸோ அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வாழ்க்கை. ஸோ எக்கனாமிக் லைஃப். ஸோ எக்கனாமிக் நெசசிட்டி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் சமூகம் இருக்குதோ அங்க எல்லாத்துலயுமே கண்டிப்பா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரோபிரியாண்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பான ஒரு யூனிக்கான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது. அது இங்க குலா அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றாரு மலினோவ்ஸ்கி. ஸோ குலா இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த ட்ரைபல்ஸ். ஸோ அந்த ட்ரைபல்ஸ் பீப்புள், அந்த பப்புவா நியூகினியால இருக்கிற அந்த ட்ரைபல்ஸ் மத்தியில, குறிப்பா அந்த ட்ரோபிரியான் ஐலாண்டர்ஸ் மத்தியில இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபார்ம் தான், ஒரு எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்ம் தான் குலா. ஸோ அந்த குலாவுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத எப்படி மலினோவ்ஸ்கி வெளியே கொண்டு வர்றாரு? முதல்ல சொல்லிட்டாரு, இது ஒரு இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு பண்டமாற்றம், இது ஒரு பரிமாற்றம். ஸோ இரு குழு ஆதிவாசி குழுக்களுக்கிடையே நடக்கக்கூடிய, இல்லைன்னா பல்வேறு ஆதிவாசி குழுக்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார செயல்பாடு. ஸோ இந்த பொருளாதார செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ரெண்டு டைரக்ஷன்ல, இட்ஸ் டூ வே. ஸோ ஒரு டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா லாங் நெக்லசஸ் ஆஃப் ரெட் ஷெல். ஸோ அந்த ரெட் ஷெல் நமக்கு அவங்க ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஐலாண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால கடற்கரையில தான் அவங்க வாழ்றாங்க. கடற்கரை அவங்களுக்கு அபரிமிதமான லெவல்ல இருக்கும். கடற்கரை அபரிமிதமான வளங்களை அவங்களுக்கு கொடுக்குது. கடற்கரை அதே மாதிரி நிறைய பொருட்களை அவங்களுக்கு கொடுக்குது. அந்த பொருட்கள்ல இருந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸ்ல குறிப்பிடத்தக்க ஒரு ஆர்னமெண்ட் தான் ரெட் ஷெல்ஸ் மூலமா அவங்க செய்யக்கூடிய லாங் நெக்லசஸ். ஸோ இந்த லாங் நெக்லசஸ் ஒரு சார்பார் இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா ஸோ ஒயிட் ஷெல்ல இருக்கிற அந்த பிரேஸ்லெட்ஸை வாங்கிக்குவாங்க. ஸோ டூ வே டைரக்ஷன் உள்ளதுங்க. ஸோ இங்க வந்து ஒன் வே கிவிங் கிடையாது. ஸோ இங்க கிவிங் அண்ட் டேக்கிங். ஸோ கொடுக்கறதும் இருக்குது, வாங்குறதும் இருக்குது. உங்க ரெட் ஷெல்ஸை கொடுக்குறவங்க அதுக்கு பதிலீடா அந்த ஒயிட் ஷெல்ஸ்ல இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை செஞ்சு வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த குலா ஆக்டிவிட்டி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஏதோ அவங்களுடைய தேவையை ஒட்டி நடக்கிறது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய அந்த பாரம்பரியமான ஒரு புனை கதைகளின் மூலமாக ஒரு டீப் ரூட்டடான ஆக்டிவிட்டியா இருந்துட்டு இருக்குது. அந்த பாரம்பரியமான சட்டங்களின் மூலமாக இட் இஸ் கவர்ன்ட் அண்ட் ஆல்சோ சரவுண்டட் வித் மேஜிக்கல் ரைட்ஸ். ஸோ சரவுண்டட் வித் மேஜிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம்? அவங்களுடைய அனைத்து வாழ்க்கையுடைய அனைத்து அம்சங்கள்லையும் அவங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. ஸோ பில்லி, ஏவல், சூனியம் அப்படிங்கிற எல்லாத்துலயுமே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டிஸும் அதனுடைய அதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத இங்க மலினோவ்ஸ்கி நமக்கு வெளிக்கொண்டு வர்றார். ஸோ இந்த மலினோவ்ஸ்கி நமக்கு இந்த ஆர்கோனட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் பசிபிக் மூலமா நமக்கு வெளிக்கொண்டு வர்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இடையில ட்ரைபல் அல்லது அந்த ஆதிவாசி இனக்குழுக்களுக்கு இடையே, இல்லைன்னா பூர்வீக பழங்குடி இனக்குழுக்களுக்கு இடையே நடக்கின்ற அந்த பரிமாற்றங்கள், அந்த பரிமாற்றங்கள் எதோடு தொடர்புடையதா இருக்குது? எதோடு தொடர்புடையதா இருக்குது? அவங்களுடைய ட்ரெடிஷனல், அவங்களுடைய பாரம்பரிய சட்டங்கள், அதாவது வழக்கழிபாடுகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அது காலகாலமா அவங்க பின்பற்றி வர விஷயம். இதுக்கு எழுதி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ மாடர்ன் சொசைட்டி இஸ் கவர்ன்டு பை ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் லாஸ் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ நம்முடைய நாகரிக தற்கால சமூகம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட சட்டங்களாலையும் விதிகளாலையும் கட்டமைக்கப்படுறப்போ இந்த பூர்வீக சமூகமானது எழுதப்படாத வழியாக அவங்க பாரம்பரியமா பின்பற்றிட்டு வர்ற அந்த சட்டங்களின் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. அந்த சட்டங்களின் அடிப்படையில தான் அவங்களுடைய பொருளாதார செயல்பாடுகளும் இருக்குது. அந்த பொருளாதார செயல்பாடுகள் குலா அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மலினோவ்ஸ்கி நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்கும்போது, இந்த குலா ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மலினோவ்ஸ்கி ப்ரொவைடட் எ டீடைல்டு அக்கவுண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ், பேமெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான பரிசுகள் கொடுக்கப்படுது, என்னென்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது,
ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், குலா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ விச் தி டிஃபரண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் தி ரெட் செல்ஸ் ஃபார் கெட்டிங் ஒயிட் செல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லை, அது ட்ரெடிஷ்னலாக போகிறது. இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 4 வகையான டிரான்சாக்ஷன்ஸை, பேமெண்ட்ஸை, அந்த கிஃப்ட்ஸை மலினோவ்ஸ்கி லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஒன்று பியூர் கிஃப்ட்ஸ். த நேம் இட் செல்ஃப் இனஃப். பியூர் கிஃப்ட் அப்படின்னாலே அந்த வார்த்தையே நமக்கு போதுமானது. ஸோ ஒரு தனிநபர் எந்த வருவாயும் இல்லைன்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அல்லது பெறாமல் ஒரு பொருளை கொடுப்பது அல்லது சேவையை வழங்குவது. ஸோ அது பியூரா கிஃப்டா கொடுக்கிறது. ஸோ இந்த கிஃப்டை நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பதிலா இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இங்க இருக்காது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான பொருளையும் அதற்கு பதிலாக பெறாமல் ஒரு நபர் இன்னொருவருக்கு பரிசாக கொடுப்பது, இது பியூர் கிஃப்ட்ஸ். ஸோ ரெண்டாவது மலினோவ்ஸ்கி இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கஸ்டமரி பேமெண்ட்ஸ். ஸோ ரீபெய்டு irregularly அண்ட் வித்தவுட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலன்ஸ். ஸோ இங்க கஸ்டமரி பேமெண்ட்ஸ் ரீபெய்டு irregularly. ஸோ அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஆனா கொடுத்தே ஆகணும். சரியா? வித்தவுட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னா சரிசமமா கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதை நீங்க வந்து irregular-ஆவும் கொடுக்கலாம், பட் அது வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்படி கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்கிற கேட்டகரிகளை என்ன வருது அப்படிங்கிறது மலினோவ்ஸ்கியோட அப்சர்வேஷனா இருக்குது. ஸோ அந்த ஹார்வெஸ்டிங் டைம்ல ஸோ ஒய்ஃபோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து ஒரு தனி மனிதன் ஸோ வருஷம் பெறக்கூடிய அந்த கொடுப்பனவுகள், அந்த பேமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, மச்சனங்கிட்ட இருந்து வாங்குறதுங்க, அவ்வளவுதான். ஸோ மனைவி வீட்டில இருந்து ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் டைம்லையும் கணவன் தனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வது. இதை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு வழியில பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வீட்டில இருந்து அந்த வீட்டுக்கு வாழ போன ஒரு பொண்ணுக்கு வருஷம் அவங்களுடைய எக்கனாமிக் ஷூரிட்டியை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து ஸோ ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஃபார்ம்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாகவும் பார்க்கலாம். சரி, இதுக்கு தான் நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, மச்சனை இருந்தா மலையேறி பழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட வீட்டுக்கு வந்த அவனுடைய தங்கச்சியை கண்கலங்காம வச்சு பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா கண்டிப்பா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. இதுதான் ட்ரோபிரியாண்டர்ஸ் மத்தியிலேயும் நடக்குது. ஸோ தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த வீட்டிற்கு சென்ற ஒரு பெண்ணின் வாழ்வாதாரத்தை வருடாந்திரமாக ஒவ்வொரு அறுவடையின் போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வாழ்வின் நிலையை ஒரு உறுதிப்பாட்டிற்கு கொண்டு வருவது. ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெட்ஸ் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ் பிரதர்ஸ் ஃபேமிலி ஆர் ஒய்ஃப்ஸ் ஃபேமிலி. இங்க கின்ஷிப் அப்படிங்கிறது அந்த ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பாருங்க, அந்த உறவு முறை அப்படிங்கிறது மனைவியை அந்த வீட்டில இருந்து எடுத்ததுனால எவ்வளவு தூரத்துக்கு இந்த எக்கனாமிக் சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில இருந்து இருக்குது. ஸோ இதுதான் கஸ்டமரி பேமெண்ட்ஸ். ரீபெய்டு irregularly, அது எப்போ வேணாலும் இருக்கலாம். அதுக்காக வந்து கண்டிப்பா இந்த டேட்ல இந்த அளவுல கொடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஆனா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். போன வருஷம் 10 மூட்டை நெல் கொடுத்தாங்க, இந்த வருஷம் ஏன் 5 மூட்டை கொடுத்தா, ஏன் 7 மூட்டை கொடுத்தா, 10 போன வருஷம் 10னா இந்த வருஷம் கூடணுமே அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. பட் இட் ஹேஸ் டு பி பெய்டு டு தட் ஃபேமிலி. ஸோ ஃப்ரம் தி ஒய்ஃப்ஸ் ஃபேமிலி ஆஃப் ஓரியன்டேஷன். அவங்க பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு இந்த பேமெண்ட் கண்டிப்பா போயே ஆகணும். தென் ஸோ வழங்கப்பட்ட சேவைகளுக்கான கட்டணம், பேமெண்ட் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட். ஸோ இந்த வார்த்தையும் உங்களுக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ நாம என்ன சேவையை வழங்குறோமோ அந்த சேவைக்கு தேவையான கட்டணம். அந்த கட்டணம் அப்படிங்கிறது என்ன? இப்ப நாம ஒரு சர்வீஸை ரெண்டர் பண்ணிருக்கிறோம், ஆஃபர் பண்ணிருக்கிறோம். ஸோ வி ஹேவ் டு பி ஃபெசிலிட்டேட் இன் ரிட்டர்ன் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் கேஷ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் ஆர் கைண்ட்ஸ். ஸோ நமக்கு அந்த சேவைக்கு தேவையான பெருமான மதிப்பான ஒரு பதிலீடு நமக்கு வந்தே ஆகணும். ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃபார் கேஷ், கைண்ட் ஃபார் கைண்ட், ஸோ மெட்டீரியல் ஃபார் மெட்டீரியல் இப்படி நம்ம சொல்றது. பார்ட்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பண்டமாற்று அப்படிங்கிறது. இப்போ நாம என்ன இப்போ சேவை வழங்கப்பட்ட சேவைகளுக்கான கட்டணம் நமக்கு சேவையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பொருளாகவும் இருக்கலாம், இல்லை வேற எந்த விதமான ஒரு வழியிலையும் நமக்கு கிடைக்கலாம். ஸோ ஆனா கண்டிப்பா இந்த வழங்கப்பட்ட இந்த சேவைக்கு கட்டணம் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். இதுவும் அந்த ட்ரோபிரியான் ஐலண்டர்ஸ் மத்தியில ஒரு கம்பல்ஷனான ஒரு மஸ்ட் லிவிங் பிரின்சிபலா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்துட்டு இருக்குது. தென் 4வது வகைன்னு நம்ம பார்த்தோம்னா
பொருளாதார ரீதியாக சமமான வடிவத்தில் திரும்ப பெறப்பட்ட பரிசுகள். கிஃப்ட்ஸ் ரிட்டர்ன்ட் இன் எக்கனாமிக்கலி ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ இங்க அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது, எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. நாம ஒரு 10 மூட்டை நெல் இந்த வருஷத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அவன் 10 மூட்டை நெல் அவன் திரும்பி கொடுக்கணும். அதுல எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ the value has to be replaced or repaid with equal value. 1000னா 1000, 10,000னா 10,000 அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான். இப்போ நம்ம இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு விசேஷங்கள்ல நடக்கிறப்ப நாம கொண்டு போய் மொய் செய்யறோம். அந்த மொய் செய்யறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் குறைய நமக்கு கொடுக்க கூடாது. அதே அளவுல கொடுக்கலாம், அதே அளவுல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதுக்கு மேல கொடுக்கிறது அப்படிங்கிறது திருப்பி செலுத்துறவருடைய தனிப்பட்ட விருப்ப சார்ந்தது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் குறைய கொடுக்க கூடாது. குறைய கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த அந்த கொடுத்தல் அப்படிங்கிறதுடைய வேல்யூ அப்படிங்கிறது லெஸ் வேல்யூ, அது குறைவான ஒரு செயலாக மதிப்பிடப்படும். ஸோ இதுதான் மலினோவ்ஸ்கி ட்ரோபிரியான் ஐலண்டர்ஸ் மத்தியில தன்னுடைய ஸ்டடிஸ் மூலமா அவங்களுடைய சமூக பொருளாதார ஈவன் உடல் அமைப்பு முறை, ஸோ பண்பாட்டு முறை, அவங்களுடைய என்ன மாதிரியான நெக்லஸஸ் உடுத்திருக்கிறாங்க, என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஸோ இங்க இருந்து அந்த பனை அரிசியை கொடுக்குறாங்க, பனை அரிசியை கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த படகு ஓட்டுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு டீடைல்டு அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கிறார். ஸோ டியூ டு டைம் ஷார்டேஜ் நான் உங்களுக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு நான் போகல. என்னென்ன மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மலினோவ்ஸ்கி கிட்ட இருந்து நம்ம எத்னோகிராஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட முடியுமோ அந்த எத்னோகிராஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையான விஷயங்களை நான் இங்க எடுத்திருக்கிறேன். ஸோ இதோட நம்ம மலினோவ்ஸ்கியை வந்து முடிச்சுட்டு நாம மார்கரெட் மீடுடைய கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிற நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிறது மார்கரெட் மீடுடைய ஒரு டாக்டோரல் டிஸ்டேஷன். ஸோ இந்த டாக்டோரல் டிஸ்டேஷன் நீங்க அந்த பாத்தீங்கன்னா அதனுடைய லாங் டைட்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா, a psychological study of primitive youth for Western civilization. So published in 1928. So it is based on the doctoral dissertation submitted by Margaret Mead. So Margaret Mead தன்னுடைய ஸ்டடிக்கு வந்து ஒரு அமெரிக்கனா இருந்தாலும் அந்த ஸ்டடியை தன்னுடைய டாக்டரல் டிஸ்சர்டேஷனுக்கு தேவையான ஒரு யூனிக்கான ஸ்டடியை எடுத்துக்கிறதுக்காக அவங்க சமோவாக்கு வர்றாங்க. இவங்களும் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இல்லைன்னா பண்ணின முக்கியமான விஷயம் என்னன்னா, like Malinowski, she went to the area on which she concentrated or select for the study and stayed with them. Not only stayed with them, she mingled with them. So stayed அப்படிங்கறத வந்து நம்ம மிங்கிள்னு சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்சது அதுதான். ஸோ மார்கரெட் மீடுடைய அந்த கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி, ஒரு பப்ளிகேஷன், அந்த புக், அந்த ரிசர்ச் அவுட்புட், ஸோ இன வரைவியல், அந்த எத்னோகிராஃபிக் எத்தனோ ரிசர்ச் மெத்தட்ஸ்ல ஒரு இல்லைன்னா ரீடூயிங் ஆர் ரீடிங் ஆஃப் எத்னோகிராஃபிக் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுச்சு? இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் கம்யூனிட்டியா இருக்கட்டும், அமெரிக்கன் கம்யூனிட்டியா இருக்கட்டும், அதுல என்ன மாதிரியான சமூக பொருளாதார வாழ்க்கை, பண்பாட்டு வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு இருந்தது தெரிய வந்ததே தவிர, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில ஒரு ரிமோட் ஏரியால இருக்கிற ஒரு சின்ன குழுவுல அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இது வந்து வெளிக்கொண்டு வச்சு. ஸோ பல்வேறு டிபேட்ஸுக்கு, ஒரு ஆரோக்கியமான டிபேட்ஸுக்கு மார்கரெட் மீடுடைய அந்த கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிறது வழிகோலிச்சு. ஸோ என்ன மாதிரியான டிபேட்ஸுக்கு அது வழிகோலிச்சு நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் ஆர் கல்ச்சர் வெர்சஸ் பயாலஜி. ஸோ இந்த டிபேட் நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் அப்படின்னா என்ன, நாம எப்படி ஒரு ஆண் ஆணாக வளர்றது, பெண் பெண்ணாக வளர்றது அப்படிங்கிறது பிறப்பால ஆண் பிறப்பால பெண் அப்படிங்கிறது நேச்சர். ஆனா அதே நேரத்துல அதான் வந்து நம்ம செக்ஸ்ன்னு சொல்றது, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது பீயிங் மேல் பை பர்த், பீயிங் ஃபீமேல் பை பர்த், ஸோ பீயிங் தேர்ட் செக்ஸ் பர்சன் அப்படிங்கிறது பை பர்த். இது எல்லாமே. ஆனா நம்ம சமூகம்ங்கிறது என்ன சொல்லுது? ஸோ ஃபெமினினிட்டி, மஸ்குலினிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த ரெண்டுமே வந்து சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டி டுவர்ட்ஸ் அன் இண்டிவிஜுவல்.
பிறப்பால் ஆணா இருக்கிற ஒருத்தன் ஆணாகவே நடந்துகிட்டா அந்த மஸ்குலைன் ஐடியாலஜிய, மஸ்குலைன் பிரின்சிபிள்ஸ அவன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சமூகம். ஸோ அந்த நர்ச்சர், அதான் அந்த சமூகம் ஒருவனை எப்படி வளர்க்கிறது? ஆணாகவே வளர்க்கிறதா, இல்ல பெண்ணாக வளர்க்கிறதா? அதான் ஃபெமினினிட்டி, மஸ்குலைனிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ ஜெண்டர் இஸ் நத்திங் பட் சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டி, கல்ச்சுரலி இன்டர்பிரட்டட் ஐடென்டிட்டி. ஒரு ஆணுக்குரிய குணநலன்களை வெளிப்படுத்தாமல் பெண்ணுக்குரிய குணநலன்களையோ, இல்ல ஒரு பெண்ணுக்குரிய குணநலன்களை வெளிப்படுத்தாமல் ஆணுக்குரிய குணநலன்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இங்கதான் அங்க மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது வருது. ஸோ இங்க ஜெண்டர் சோசியலைசேஷன், பாலின சமூகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்க வருது. ஸோ சமூகம் எப்படி அந்த ஆணை ஆணாகவோ இல்ல பெண்ணை பெண்ணாகவோ இருக்க இல்லைன்னா அடையாளப்படுத்த தவறியது அப்படிங்கிறது தான். ஸோ இங்க அதே தான் கல்ச்சர் வெர்சஸ் பயாலஜி. ஸோ இந்த நேச்சர் நர்ச்சர் அப்படிங்கிறத தான் கல்ச்சர் வெர்சஸ் பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில நிறைய தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கல் தியரி, சைக்கோ அனலிட்டிக்கல் தியரிஸ் இருக்குது, ஸோ கல்ச்சுரல் தியரிஸ் இருக்குது, சோசியல் லேர்னிங் தியரிஸ் இருக்குது. இப்படி நிறைய தியரிஸ்ல பர்சனாலிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுல மார்கரெட் மீடுடைய இந்த ஸ்டடி ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வளரக்கூடியது. Till our death we will establish our personality. It can be modified by an individual, so with slighter modifications. So the personality அப்படிங்கிறது அந்த earlier ஸ்டேஜ்ல வரக்கூடியது. அந்த அடலசன்ட் பீரியட்ல அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ அந்த அடலசன்ட் பீரியட்ல ஃபார்ம் ஆகுறது தான் அடல்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்முடைய லைஃப் லாங்கா கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி தான் அந்த சோசியல் கண்டிஷனிங். ஸோ சோசியல் கண்டிஷனிங் அப்படிங்கிறத முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் ஆர் கல்ச்சர் வெர்சஸ் பயாலஜி அப்படிங்கிறது அந்த சோசியல் ஒருத்தனுடைய அந்த ஆளுமை வளர்ச்சியில, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல அந்த சமூக சூழ்நிலைகள், சமூக கட்டுப்பாடுகள் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமா இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க மார்கரெட் மீடுடைய இந்த ஸ்டடியானது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உண்டு பண்ணி அதனுடைய இம்பாக்டை உண்டு பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம மார்கரெட் மீடுடைய அந்த கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிற ஒரு ஸ்டடியுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா 2 ஆப்ஜெக்டிவ். ஸோ 2 ஆப்ஜெக்டிவ் எதை நம்ம சொல்லலாம்? ஆய்வின் நோக்கங்கள், மார்கரெட் மீடுடைய அந்த ஆய்வுடைய நோக்கம் பார்த்தோம்னா டு ஸ்டடி லிவ்ஸ் ஆஃப் அடலசன்ட் சமோவன்ஸ். ஸோ அடலசன்ட் சமோவன்ஸ் உடைய வாழ்க்கை முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிப்பதற்கு. ஸோ அடலசன் அந்த அந்த 13 வயதுன்னு நம்ம சொல்லுவோம், விடலை பருவம்னு சொல்லுவோம், டீனேஜ்னு நம்ம சொல்லுவோம். அந்த 13ல ஆரம்பிச்சு 19 வரைக்கும் நம்ம சொல்லுவோம் டீனேஜ் அப்படின்னு. ஸோ அது நம்ம வந்து டீனேஜ்னு நம்ம சொல்றது. ஸோ நம்ம 18க்கு அப்புறம் நம்ம அடல்ட் ஸ்டேஜுக்கு நம்ம உள்ள வர ஆரம்பிச்சிடும். However, sociologically or psychologically, so the teenage ends with 19. அந்த அடலசன் 13 வயது அது நம்ம அந்த பீரியட்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை, சமோவாவில் இருக்கக்கூடிய அந்த அடலசன் பீப்புளுடைய 13 வயதுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. ஸோ அடுத்தடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த அடலசன் பீரியட், இந்த சமோவா அடலசன் 13 வயதினருடைய அந்த அடலசன் பீரியட், அது மட்டும் இல்லாம இல்ல எல்லா சமூகங்கள்லையும் அந்த 13 வயது அப்படிங்கிறது ஒன்று போல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு, அது மட்டும் இல்ல அந்த அடலசன் பீரியட்ல ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், அந்த குழப்பமான சூழ்நிலைகள், அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், இது எல்லாமே அது எல்லா சமூகத்திலையும் ஒண்ணு போல இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வை வந்து மார்கரெட் மீட் ஒரு தளமா எடுத்துக்கிட்டாங்க. அதோட she added an additional objective. சரியா? சோ இந்த அடிஷனல் ஆப்ஜெக்டிவ்ல என்ன நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 13 வயதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், இல்லைன்னா அந்த குழப்பமான சூழ்நிலை, அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், அந்த தான் யார் அப்படின்னு அடையாளப்படுத்துதல ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை, இது எல்லாமே வந்து பயாலஜிக்கலி டெட்டர்மைண்டா இல்லைன்னா கல்ச்சுரலி டெட்டர்மைண்டா, இல்ல அதாவது கம்யூனிட்டி டிசைட் பண்ணுதா, இல்ல அவனுடைய பீயிங் எ மேல் ஆர் பீயிங் எ ஃபீமேல் அப்படிங்கிற அந்த பயாலஜி டெட்டர்மைன் பண்ணுதா அப்படிங்கிறத படிக்கிறதுக்காகத்தான் மார்கரெட் மீட் சமோவாக்கு அந்த அடலசன்ட் பீப்புள் மத்தியில தன்னுடைய ஸ்டடியை கண்டக்ட் பண்றதுக்கு போனாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டிவ் அடிப்படையில தான் இந்த மார்கரெட் மீடுடைய கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா
அப்படிங்கிற ஒரு ஸ்டடி நமக்கு கிடைச்சிருக்குது. எத்னோகிராபிக் ஸ்டடீஸ்ல இது தன்னுடைய தாக்கத்தையும் உண்டு பண்ணியிருக்குது. ஸோ இங்க கம்மிங் ஆஃப் ஏஜ். ஸோ இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படின்னு பார்க்கும்போது மார்கரெட் மீட் பின் பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்க என்னதெல்லாம் இங்க அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த 13 வயதுக்கு வரும்பொழுது அந்த அடலசன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அப்படி அந்த சமோவன் அடலசன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத இங்க நமக்கு மார்கரெட் மீட் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு, ஸோ இந்த இந்த பிரச்சனைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்க மொத்தம் ஒரு 68 கேர்ள்ஸை அந்த சமோவன் ஐலாண்ட்ஸ்ல அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த வேற வேற ஹாம்லெட்ஸ்ல இருக்கிற ஒரு 68 கேர்ள்ஸை இவங்க அப்ரோச் பண்ணாங்க. ஸோ இவங்க அப்ரோச் பண்ணி என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க அப்ரோச் பண்ணதுல இருந்து, அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணதுல இருந்து, அவங்க கிட்ட டிஸ்கஷன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டதுல, அந்த அவங்களுடைய கண்டினியூஸ் டயலாக்ஸ்ல இருந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன, ஸோ சமோவன் adolescent. A Samoan adolescent is not like an American teenager. ஸோ ஒரு அமெரிக்க டீனேஜர் போல சமோவா இளம்பெண்கள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த ட்ராமா, அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் அவங்க அனுபவிக்கல. ஏன் அவங்க அனுபவிக்கல? சிம்பிளி பிகாஸ் த சொசைட்டி, தி சமோவன் சொசைட்டி, ஸோ டிட் நாட் மேட் எனி ஆர் டிட் நாட் புட் ஆன் எனி ப்ரெஷர் ஆன் தட் சமோவன் அடலசன்ஸ். ஸோ அவங்க எந்த விதமான ப்ரெஷர்ஸையும், எந்த விதமான ட்ராமாவையும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க அனுபவிக்கலங்கிறதுனால சிம்பிளி தே ஆர் கேபபிள் ஆஃப் செக்ஸுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அவங்களுடைய அந்த சமூகத்துல அந்த செக்ஸுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபேமிலியில அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஸோ இதைத்தான் அவங்க வந்து நான் நெக்ஸ்ட் பின்னாடி வரும்போது சொல்றேன். அந்த லிபரல் பேரண்டிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் அப்படிங்கிறது அமெரிக்கன் கம்யூனிட்டியில இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன மெத்தட் அவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் இது எல்லாமே மார்கரெட் மீட் தன்னுடைய ஸ்டடிக்கு அடாப்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனால இந்த டீனேஜ் பீரியட்ல அவங்க எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷர்ஸையும் அனுபவிக்காததுனால, ஃபேஸ் பண்ணாததுனால டிரான்சிஷன் ஃப்ரம் அடலசன்ட் டு அடல்ட் பீரியட். ஸோ அந்த அடலசன்ட் பீரியட்ல இருந்து அடல்ட் பீரியடுக்கு மாறும்போது அவங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமோ இல்ல அந்த உணர்ச்சி கொந்தளிப்போ எதுவுமே அந்த சமோவன் அடலசன்ட் பீப்புள் மத்தியில இல்லை. ஸோ they are free from aggression and violence. So their mind is free from the sense of aggression and violence. So simply the Samoan girls, so given a full freedom, அதனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணல. எதுக்காக ஃபேஸ் பண்ணல? இன் மேக்கிங் தேர் சோசியல் சாய்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியர் குரூப்ஸ், பார்ட்னர்ஸ், owing to the homogeneous nature of the society. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சமூகத்தில் அவர்கள் தங்களுக்கு தேவையான இணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலேயோ இல்லைன்னா தங்களுக்கு தேவையான நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலேயோ அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா மார்கரெட் மீட் கொண்டு வர்றது. ஏன் அப்படின்னா அந்த சமோவன் சமூகத்துல 15 இல்லைன்னா 16 வயசு அடைந்த சமோவர்கள் அவங்களுடைய எக்கனாமிக் நெசசிட்டி இல்லைன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சிம்பிளி இந்த சமோவன் adolescents were given of importance to economic activities and other related roles in the family. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல தான் மார்கரெட் மீட் எம்பசைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா லிபரல் பேரண்டிங். ஸோ சுதந்திரமான அந்த நிலை. ஸோ லிபரல் பேரண்டிங், ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா பேரண்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சைக்காலஜி படிக்கும்போது ஏதாவது ஒரு சோசியல் சைக்காலஜி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது அதே நேரத்தில் ஓவர் லிபரலாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ற குழந்தைங்க எப்படி இருக்கும், லிபரல் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய தியரிஸ் அது சம்பந்தமான விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்க இன் சமோவா, ஸோ the lack of strict parental control among the Samoans, especially with respect to sexual behavior of the youth. ஸோ இங்க அந்த செக்ஸுவல் பிஹேவியர் ஆஃப் தி யூத் இன் சமோவா அப்படிங்கிறது ஸோ ஃபுல்லி கிவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதுதான் இங்க மார்கரெட் மீட் நமக்கு புட் ஃபோர்த் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அதே நேரத்தில்
as against to the liberal parenting of Samoans. So Samovala இருக்கக்கூடிய அந்த liberal parenting just opposite an American youth had to undergo strict regulations set up by the parents. So which was responsible for conflict between the parents and the children. So in the strict parenting, அந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், கண்ட்ரோல்டு பேரண்டிங், கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில ஒரு ஒரு மனப்பூசல் இல்லைன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் சுச்சுவேஷனை உண்டு பண்ணுது. சிம்பிளி தேர்ஃபோர் தி சில்ட்ரன் வாண்டட் டு மூவ் அவே ஃப்ரம் தி பேரண்ட்ஸ். ஸோ அவங்க பெற்றோர்களை விட்டு விலகி வெளி செல்லத்தான் விரும்புறாங்களே தவிர அவங்க பெற்றோரோட ஒன்னா இணைஞ்சு அந்த ஃபேமிலியோட ஒரு அங்கமா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணத்துல இருந்து விடைபெற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்ல வருது? மார்கரெட் மீடுடைய இந்த கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா அப்படிங்கிற ஸ்டடி நமக்கு என்ன வித மாதிரியான நமக்கு எடுத்துக்காட்டுகளை இல்ல முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸை இல்லைன்னா என்ன மாதிரியான அப்ரோச்சஸை நமக்கு இங்க கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மார்கரெட் மீட்ஸ் கமிங் ஆஃப் ஏஜ் இன் சமோவா பாப்புலரைஸ்ட் எ மெத்தட். நல்லா பாருங்க, பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அகைன். ஸோ எத்னோகிராஃபர்ஸ் அகைன் அண்ட் அகைன் repeatedly rely on participant observation. So they simply be part and parcel of the community on which they intended to conduct a study. So எந்த கம்யூனிட்டியை எந்த இனக்குழுவை பத்தி அவங்க ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குழுவின் ஒரு அங்கமாக மாறுவதன் மூலமாகவே இவ்வளவு டீடைல்டு அக்கவுண்ட் அவங்களால வெளியே கொண்டு வர முடியுது. So the method popularized by Margaret Mead is participant observation. ஸோ என்ன மாதிரியான எத்னோகிராஃபிக் மெத்தடை மார்கரெட் மீட் எம்ப்ளாய் பண்ணாங்க? அவங்க அந்த தரவுகளை சேகரிக்கிறதுக்கு, அந்த டேட்டாவை தனக்கு தேவையான டேட்டாவை சேகரிக்கிறதுக்கு இவங்க என்ன மெத்தடை அடாப்ட் பண்ணாங்க? ஏற்கனவே சொன்னோம், ஒரு 68 கேர்ள்ஸை டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ்ல மார்கரெட் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தரவுகளை சேகரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க கிட்ட டிஸ்கஷன்ஸ், ஸோ அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிறது மூலமா, தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, தொடர்ந்து விவாதிப்பதன் மூலமாக, தொடர்ந்து நமக்கு தேவையான தகவல்களை அவர்களோட ஒன்னா டிராவல் பண்ணி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கிறது மூலமாக. ஸோ த டயலாக்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வித் இன்ஃபார்மன்ட்ஸ். அந்த இன்ஃபார்மன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்ல, அந்த 68 கேர்ள்ஸ், நம்ம ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம தகவலாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த தகவலாளிகளோட இவங்க தொடர்ந்து கன்வர்ஸ் பண்ணதுனாலையும் டிஸ்கஸ் பண்ணது மூலமாயும் தனக்கு தேவையான தகவல்களை மார்கரெட் மீட் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ என்ன மெத்தட் ஆஃப் ஸ்டடி இவங்க எம்ப்ளாய் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிராஸ் செக்ஷனல் அப்ரோச். ஸோ இந்த இடத்துல கிராஸ் செக்ஷனல் அப்ரோச்சுக்கு ஒரு வெர்சஸ் லாங்கிடியூடினல் அப்ரோச் நம்ம சொல்லலாம். ஸோ லாங்கிடியூடினல் அப்ரோச்ல என்னன்னா, இப்போ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா குழந்தை சின்ன வயசுல இருந்து அடல்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ஒரு லாங் ஸ்பேன்ல நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டடி. ஆனா கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ நம்ம என்ன நம்ம டார்கெட் பிரிச்சுக்கலாம், 0 to 5 இயர்ஸ்ல ஒரு குரூப், 6 to 10 இயர்ஸ், 11 to 15 இயர்ஸ், 16 to 20 இயர்ஸ், 21 to 25 இயர்ஸ், இந்த மாதிரி வேற குரூப்ஸை நாம வந்து பார்த்துக்கிட்டு ஒரே நேரத்தில் நம்ம ஸ்டடியை கண்டக்ட் பண்ணி அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நாம அசஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ண மெத்தட் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமூகன்ஸையும் அமெரிக்கன் டீனேஜர்ஸையும் இவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பேர் பண்ணிட்டே கொடுக்கும்போது அதான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம்னு நம்ம கூட சொல்லலாம். ஸோ கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம்ங்கிற அப்ரோச் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸை யூஸ் பண்ணதுனால, ஸோ த மெத்தட்ஸ் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், dialogues and discussion with informants, cross-sectional approach, comparative analysis altogether were popularized by Margaret Mead. With all these sharings, we simply move on towards religion and society among the courts. ஸோ எம்என் ஸ்ரீனிவாசுடைய ஸ்டடி, இந்திய சமூகத்தை பத்தி படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் எம்என் ஸ்ரீனிவாச ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாது. ஏன்னா இந்திய சமூகத்தை பத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட தளத்துல தன்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எம்என் ஸ்ரீனிவாசுடைய ரிலிஜியன் அண்ட் சொசைட்டி அமங் த கூர்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பப்ளிஷ்ட் இன் 1952. ஸோ இந்த ஒர்க் கூர்க்ஸ் மத்தியில எம்என் ஸ்ரீனிவாஸ் கண்டக்ட் பண்ணது. நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டடிஸும், இப்ப நம்ம பார்த்தா மலினோஸ்கி ட்ரோபிரியான் ஐலண்டர்ஸ் மத்தியில இருக்க ஸ்டடி ஆகட்டும், இல்ல மார்கரெட் மீடுடைய சமோவன் ஸ்டடி ஆகட்டும், இல்ல எம்என் ஸ்ரீனிவாசுடைய கூர்க்ஸ் ஸ்டடி ஆகட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட குழுவை சூஸ் பண்ணி அந்த குழுவை பத்தி எவ்வளவு தூரத்துக்கு தெளிவா அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
இங்க எம்.என். ஸ்ரீனிவாசுடைய இந்த ஒர்க்கானது ரிலிஜியன் அண்ட் சொசைட்டி அமங் த குக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா மொத்தம் 8 சாப்டர்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 8 சாப்டர்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கல முதல் சாப்டர் அந்த கூர்க்ஸ் பத்தின ஒரு அறிமுகம். ஸோ கூர்க்ஸ் வந்து எங்க வாழ்றாங்க, எவ்வளவு மக்கள் தொகை இருந்தது, அவங்க எந்த மொழி பேசுறாங்க, அவங்களுடைய டொமிசில் ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, அதை பத்தின எல்லா விஷயங்களையுமே எம்.என். ஸ்ரீனிவாஸ் தன்னுடைய சாப்டர் 1ல ஒரு அறிமுகத்தை கொடுத்துறாரு. ஸோ 1931 சென்சஸ் படி அங்க கூர்க்ஸ் உடைய மக்கள் தொகை 41,026. அவங்க பேசக்கூடிய மொழி கடகி மொழி. அவங்க சமூகத்துல அவங்களுடைய கூர்க்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா டாமினன்ட். அது டாமினன்ட் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்குது. சோசியலி டாமினன்ட், நியூமரிக்கலி டாமினன்ட். இங்க நியூமரிக்கலி தே ஆர் நாட் டாமினன்ட், பட் சோசியலி தே ஆர் டாமினன்ட். ஸோ அவங்களுடைய லிவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளி தே லிவ்ட் இன் தேர் ஆன்செஸ்டோரல் எஸ்டேட்ஸ், சேட்டலைட் ஹவுசஸ் அண்ட் ஹட்மெண்ட்ஸ். ஸோ வீடுகள்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி கலக்கமா இருக்கும். வேற வேற இடங்கள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். எஸ்டேட் ஹவுசஸ் அதாவது தோட்டத்துக்குள்ள இருக்கிற வீடு. ஸோ காட்டேஜ் ஹவுசஸ் நம்ம சொல்லலாம். தோட்டத்தில் இருக்கிற வீடுகள்ல தான் இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வீடுகள்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ ஃபார் அவே டு ரீச். ஸோ லிவ் ஃபார் ஃப்ரம் ஈச் அதர். ஒருத்தர் ரொம்ப தூரத்துல இருந்தாங்க, வேற வேற ஹில்ல இருந்தாங்க, சமவெளியில இருந்தாங்க, ஸோ சமவெளிக்கு இடையில இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லிவிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குறிப்பிடத்தக்க இடைவெளியில் அது வந்து ஏற்படுத்தப்பட்டதில்லை, அவங்களுடைய இயற்கை அமைஞ்சது. ஸோ குறிப்பிடத்தக்க இடைவெளியில் குறிப்பிட்ட தூரத்தில் கலக்கமாக ஸ்கேட்டர்டு ஃபார்ம்ல வாழ்ந்தாங்க. ஸோ இவங்களுடைய டொமிசில் ஐடென்டிட்டின்னு பார்த்தோம்னா ரூரல். ஸோ இது மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அவங்க என்ன மாதிரியான அந்த சுற்றுச்சூழ்நிலை, அந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழலையும் எம்.என். ஸ்ரீனிவாஸ் தன்னுடைய சாப்டர் 1ல அறிமுகப்படுத்திருக்கிறாரு. என்னென்ன மாதிரியான ஃப்ளோரா ஃபானா இருந்தது, அவங்க என்ன வளர்க்குறாங்க, என்ன மாதிரியான டொமஸ்டிபிகேஷன் அனிமல்ஸ் எல்லாம் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய சாப்டர் 1ல அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ 2வது சாப்டர் dealt with the social structure of the கூர்க்ஸ். ஸோ சாப்டர் 2ல எம்.என். ஸ்ரீனிவாசால அறிமுகப்படுத்தப்பட்ட கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டைசேஷன், ஸோ பிராமனைசேஷன், ஹரிசாண்டல் சாலிடாரிட்டி, வெர்டிகல் சாலிடாரிட்டி, பொல்யூஷன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னும் சமூக அறிவியல்ல, குறிப்பா சொல்ல போனா மானுடவியல்ல, சமூகவியல்ல ரொம்ப ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ண கருத்துக்கள். ஸோ சான்ஸ்கிரிட்டைசேஷன், பிராமனைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் நம்ம இந்திய சமூகத்தை பத்தி படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறது சமஸ்கிருத மயமாதல், பிராமனைசேஷன் என்ன பிராமணிய மயமாதல். ஸோ அந்த வார்த்தைகளே நமக்கு வந்து அதோட முக்கியத்துவத்தை எடுத்து கொடுக்கும். நாம நமக்கு மேல் உள்ள ஜாதியினருடைய வகுப்பை சேர்ந்தவருடைய அடையாளங்களை இமிட்டேட் செய்து அவர்களை போலவே மாறுவது. முதல்ல பிராமனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொடுத்திருந்தாரு. லேட்டர் ஸ்டேஜ்ல சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ ஹரிசாண்டல் சாலிடாரிட்டி, வெர்டிகல் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது என்ன? ஹரிசாண்டல் சாலிடாரிட்டிங்கிறது தனக்கு தகுதி நிலைக்கு, சமூக தகுதி நிலைக்கு மேல இருக்கிறவங்களோட அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கொகேஷன், ஒரு இணக்கமான ஒரு கூட்டுறவான சூழ்நிலை. ஸோ வெர்டிகல் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது ஹரிசாண்டல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கிடையானது, தன்னுடைய குழுக்குள்ளேயே அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இணக்கமான சூழ்நிலை. வெர்டிகல் அப்படிங்கிறது ஸோ தனக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி பேசக்கூடிய. ஸோ அதே நேரத்தில் பொல்யூஷன்ங்கிற கான்செப்டை இவங்க கொண்டு வர. பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இங்க நம்ம தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா தீட்டு. ஸோ தாழ்ந்த ஜாதிக்காரங்க தொட்டா தீட்டு, பக்கத்துல வந்தா தீட்டு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தீட்டு, தெருவுக்குள்ள நுழைஞ்சா தீட்டு, சரி அவங்க பொருளை தொட்டா தீட்டு, அவங்க உட்கார்ந்த இடம் தீட்டு, தண்ணி தெளிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது, இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம சமூகத்துல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் எம்.என். ஸ்ரீனிவாஸ் மானுடவியல்ல தன்னுடைய அந்த கான்செப்ட் ஆஃப் பொல்யூஷன், தீட்டு அப்படிங்கிற கான்செப்டை அவ்வளவு தூரத்துக்கு சொல்லியிருந்தாரு. அந்த தீட்டுங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு விஷயமா இருக்கு. ஏன் ரொம்ப சிம்பிள், என்ன, ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம், வீட்டுக்குள்ள நுழையும் போது குளிச்சுட்டு தான் உள்ள வரணும். ஏன் குளிச்சுட்டு தான் உள்ள வரணும்? துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, தீட்டு. அதை இடுகாடு இல்லைன்னா சுடுகாடு, அந்த பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு தான் வரணும். குளிச்சுட்டே வந்தாலும் காலை அலம்பிட்டு உள்ள வரணும். ஏன்னா அந்த தீட்டை கழுவிட்டு வர்றோம் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஸோ அந்த தீட்டு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் எம்.என். ஸ்ரீனிவாசால இந்திய சமூகத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம்.
அதே நேரத்துல அந்த காஸ்ட் அண்ட் சப்காஸ்ட் நம்ம தமிழ்ல வந்து ஜாதின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் துணை ஜாதின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க அது எந்த ஜாதியை வேணாலும் எடுத்துக்கங்க. சம்டைம்ஸ் அந்த ஜாதியிலே கிளைன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு சிலர் என்ன அகத்தி கிளைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த கொண்டையங்கோட்டை கிளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு கோணாரா இருக்கலாம், இல்ல தேவரா இருக்கலாம். இந்த தேவர் இந்த ரெண்டுலயுமே இந்த ஜாதி அப்படிங்கிறது கிளைங்கிற ஒரு மரபுல இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இது வந்து கின்ஷிப் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒத்த கிளையில அவங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க. they will be simply treated as siblings, brothers and sisters. So இங்க இந்த கூர்க்ஸ் யார் கூட மத்த ஜாதிகளோட பார்க்கும்போது யார் கூட எல்லாம் இவங்க இன்டராக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிடத்தக்க ஒரு 3 கேட்டகரிஸ் இங்க இருக்கிறாங்க. So Brahmin, they will be simply identified as priests. Then கனியாஸ் அப்படிங்கிறவங்க astrologers. கனியாங்கிற வார்த்தையை வந்து கணியன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல நம்ம சொல்லலாம். கணியன் காலத்தை கணிப்பவர். இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்து கணிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில foretellers, வருவதை முன் உணர்த்துபவர்கள். வர்ற விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கணியர் சொல்லிய டியூட்டி. ஸோ கணியர்கள் தங்களுடைய வேலையை கணித்து கூறுவதன் மூலமாக வாழ்க்கை முறையை கட்டமைக்கிறது. தென் பன்னா. ஸோ இந்த பன்னா யாரு? அந்த கனியா என்னத்தை கணிச்சு சொல்றாரோ அதை செஞ்சு கொடுக்கறவங்க பன்னா. ஸோ அந்த 3 பேருடைய பிரைமரியா கூர்க்ஸுடைய இன்டராக்ஷன் அப்படின்னு இருந்தது. இது தவிர்த்து மற்ற எல்லா கம்யூனிட்டிலையுமே இருக்கிற மாதிரி பிளாக் ஸ்மித், கார்பெண்டர், கோல்ட் ஸ்மித், வாஷர்மேன், பார்பர், இன்னும் யார் கூட எல்லாம் அந்த சமூகத்துல இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் தங்களுடைய தொழிலுக்கு தேவையான தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உறவு முறைகளை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதோட ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவரி சொசைட்டி ஹேஸ் அ பாடி ஆஃப் ரிச்சுவல். எந்த ஒரு ஜாதியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு இனக்குழுவா இருந்தாலும் சரி, அந்த இனக்குழுவுக்கு ஒன்று ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்காது. அந்த ரிச்சுவல்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு தனி மனிதன் ஆற்றக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ், இல்ல ஹோல் பாடி ஆஃப் ஆக்ட்ஸ், ரிச்சுவல் காம்ப்ளெக்சஸ். நீங்க ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு இறந்த வீடியோ எடுத்துக்கோங்க, ஒரு சடங்கு எடுத்துக்கோங்க, ஒரு காது குத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோல் பாடி ஆஃப் ரிச்சுவல் ஆக்ட்ஸ், ரிச்சுவல் காம்ப்ளெக்சஸ் நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு தனி மனிதன் ஆற்றக்கூடிய ரிச்சுவல்ஸ் ஒன்று இருக்குது, அது அவங்கவுங்க வீட்டுல பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறத எம்.என். ஸ்ரீனிவாஸ் மங்கள ரிச்சுவல்ஸ், அதாவது மங்கள சடங்குகள் நம்ம தமிழ்ல சொல்லலாம். அது கல்யாணமாகட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு வீடு பால் காய்ச்சறதா இருக்கட்டும், இல்ல ஒரு புது வீடு போய் நம்ம குடியேறதா இருக்கட்டும், ஆல் தீஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் மங்கள ரிச்சுவல்ஸ். அதே நேரத்துல அந்த இம்பியூர் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை நம்ம எப்பவுமே நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பண்ணக்கூடிய மங்கள சடங்குகள் இருக்குது. அதே நேரத்துல நம்மளை நாமளே தூய்மைப்படுத்திக்கூடிய சடங்குகள் இருக்குது, ரிச்சுவல் பியூரிட்டி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வீட்டுக்குள்ள நுழையும் போது காலை கழுவிட்டு நுழையணும். ஸோ அதே நேரத்துல அந்த மாத விளக்கம், மாதவிடாய் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த பெண்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, சமைக்க விட மாட்டாங்க, கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க, பூஜை அறைக்குள்ள விட மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய இருக்குது. இந்த மாதிரி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது தீட்டு. ஸோ அந்த இடம் வந்து பொல்யூட்டடா மாறிடுச்சு. இதைத்தான் எம்.என். ஸ்ரீனிவாஸ் இங்க மடி அண்ட் போல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மடி அண்ட் போல், பியூரிட்டி, இம்பியூரிட்டி, இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே எல்லா காஸ்டுக்குள்ளேயுமே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை, ஸோ அந்த இன்டர் காஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப முக்கியமா கட்டமைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இங்க கூர்க்ஸ் தங்களுடைய வழிபாட்டு முறை இல்லைன்னா பாரம்பரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கின்ஷிப்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தந்தை வழி மரபை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. பை பர்த் தே வில் பி மெம்பர் ஆஃப். அந்த வில்லேஜ் டேட்டியை பல்வேறு கிராமங்களும் இணைஞ்சு கொண்டாடுவாங்க. அந்த முடிவு இங்க கலெக்டிவா எடுக்கப்படும். அது சம்பந்தமான விஷயங்களை தான் இவர் தன்னுடைய 7வது சாப்டர்லையும் 8வது சாப்டர்லையும் டீடைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த கருத்துக்களோட நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் மீண்டும் ஒரு புது கருத்தோட உங்களை சந்திப்பதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கும், உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.